வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல சில அன்சீன் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். இந்த அன்சீன் மூமெண்ட்ஸ்ல நல்லாவே காப்பாத்துறாங்க இந்த சேனல் ப்ராடக்ட் கம்ருதுன்னு. இந்த கம்ருதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள பண்ணது எல்லாமே ரெட் கார்டு சம்பவங்கள் தான். முதல் வாரத்திலேயே ஆரம்பிச்சிட்டு அப்படி பாடி ஷேமிங்லேருந்து பைத்தியம், மென்டல், லூஸு, அடிக்க பாஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு துஷார், அந்த பக்கம் திவாகரை, பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொன்னது, இப்படி லிஸ்ட் எடுத்தோம்னா அது எங்கேயோ போகுது. பொலிட்டிக்கலாக சுபிக்ஷான் கம்யூனிட்டியை பேசினதெல்லாம் அதை தாண்டி நேற்று ஒன்று பண்ணியிருக்கிறாரு. நேற்று நம்ம எபிசோடில் அது ஏன் காட்டலன்னு தான் புரியல. சேனல் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது பாருங்களா ஒரு டிவி ப்ராடக்டை. இதே மற்றவங்க பண்ணியிருந்தா காட்டுருவாங்கல்ல. இங்கே நேற்று நம்ம பார்த்தோம், அவர் கோச்சிட்டு தனியாக போய் உட்காந்து அரோரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இங்கே எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி சமாதானப்படுத்த வந்தாங்களா, அவ்வளோதானே காட்டினாங்க எபிசோடில். ஆனால் அங்கே நடந்த விஷயம் வேற. இவர் பார்த்தீங்கன்னா நெய்யை திருட போயிருக்கிறாரு. அதை பார்வதி, சுபிக்ஷா ரெண்டு பேரும் அங்கே இன்சார்ஜில் இருக்காங்கல்ல. இப்போ சுபிக்ஷா எங்கே பார்த்துட்டு போகிறாங்களோன்னு சொல்லிட்டு பார்வதி டேய் அதை எடுக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது கோச்சிக்கிட்டு இவர் வெளியே போயிட்டார். ஆறுதல் சொல்கிறதுக்கு அரோரா போயிட்டாங்க. இங்கே துஷார் இல்லைங்கிறதுனால இவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. அதான் பார்வதி முன்னாடியே கழுவி ஊற்றுனாங்கல்ல, திரும்ப அங்கே போகலாமா, நீ ஒரு பவுண்டரி செட் பண்ணுற எனக்கு புரியுது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அந்த சீனே கிடையாதுமா, நான் துஷாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது உண்மை, இங்கெல்லாம் எனக்கு அது எதுவும் கிடையாது, எந்த ஃபீலும் கிடையாது, நீ சுற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்படி போகாமல் இங்கே போய் ஆறுதல் சொல்கிறாங்களாம். அங்கே நம்ம காட்டினது என்ன, இவர் பார்வதி கிட்ட கோவமாக சொல்கிறார், என்ன அப்படி பச்சையாக போட்டு கொடுக்குற, நீ என்ன அவ்வளோ கரெக்டா, நீ அவ்வளோ கரெக்டா அப்படின்லாம் கேட்குற. அப்படி இந்த ரெண்டு கவர் கப்பல் இருக்கிறாங்கல்ல, கவர் போட்டு சாப்பிடுவாங்கல்ல, இந்த கவர் கப்பல் சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த விக்கல்ஸ் பஞ்சாயத்துல, சபரி பஞ்சாயத்துல எல்லாம் இவர் கம்ருதீன் வரும்போதே நான் சொல்லிட்டு இருந்தேன், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க, அப்புறம் மாத்தி மாத்தி குறை சொல்லிப்பாங்க அப்படின்னு. இப்ப அப்படிதான் நடக்குது இல்ல. திருட போனது தப்பு, அதை அவங்க அவங்களும் வாண்டடா போட்டெல்லாம் கொடுக்கல. பக்கத்துல சுபிக்ஷா இருக்கிறாங்க, பார்த்துட்டா பஞ்சாயத்து ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா இவர் கோச்சிட்டு வந்துட்டார். நீ எப்படி என்ன விட்டு கொடுப்ப, இதுக்கு என்ன நீ செருப்பால் அடிச்சிருக்கலாம் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்த. அப்படி அதுக்கப்புறம் சமாதானம்லாம் கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன், டாட்டா பாய் பாய் அப்படின்லாம் சொன்னார்ல. சரிடா டேய் அவ்வளோலாம் கிடையாதுடான்னு சொல்லி பார்த்தாங்க. சரிடா நீ டைம் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க பார்வதி. அதுக்கப்புறமா அரோராவோட பேசும்போது அரோரா சொல்றாங்க ரூத்லெஸ் ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. நர் ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோவப்பட்டவன் ரூத்லெஸ் அப்படின்னு கெட்ட வார்த்தை வருது. அப்புறம் ஒரு செருப்பை தூக்கி கீழே போட்டு அடிக்கிறான், இன்னொரு செருப்பை இன்னொரு காலில் எடுத்து மேலே ஏற்றுறான், அது மேலே போய் சீரிங்கில் பட்டு கீழே விழுது. அப்புறம் பண்ணாடா புறம்போக்கு நாய் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏஞ்சிக்கிற அப்படி. அப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அரோரா கையை பிடிச்சி, டே உனக்கு இவ்வளோ கோவம் வருமாடான்னு. வரோம் ஆள் யாரும் இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக அரோரா இருந்தா இல்லை யாராவது பொண்ணு இருந்தா அங்கே வீரத்தை காட்டுவார் இவர் பயங்கரமா. ஸோ இங்கே ஏஞ்சி போயிட்டு அங்கே திட்டம் போது மவலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கெட்ட வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு சரளமாக. அதெல்லாம் மியூட் பண்ணுறாங்க. அந்த காட்சி ஏன் எபிசோட்லேயே வைக்கல. ஒருத்தன் செருப்பை தூக்கி அடிக்கிறான், கீழே அடிக்கிறான், மேலே அடிக்கிறான், அப்புறம் புறம்போக்கு பண்ணாட நாயின்னு திட்டுறான், இன்னும் கெட்ட வார்த்தை எல்லாம் வருது. இவ்வளோ பண்ணியிருக்கிறான், ஆனால் எபிசோடில் காட்டல இல்லை. ஏன்னா இவர் சேனல் ப்ராடக்ட் இல்லை, மற்றவங்க பண்ணால் காட்டுருவீங்க. ஏன்னா அங்கே மொத்தம் நேர்மை, நீதி, நியாயம் எல்லாம் வந்துடுமா. இது ஒரு சம்பவம் இல்லைங்க, இது ஒன்றா. 2 நாள் முன்னாடி என்ன பண்ணாரு, பார்வதி கூட உட்காந்துக்கிட்டு திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வச்சாங்கல்ல டேங்க் டாஸ்க்கு, அதில் கம்ருதீன் வேலையே செய்யலைன்னு சொல்லிட்டு பிக் பாஸே குறும்படம் போட்டு கழுவி ஊத்துனாரா. இது வேலையே செய்யாமல் ஓபிஎஸ் சுற்றி இருந்துச்சா. இப்போ சபரி பயங்கரமாக வேலை செஞ்சாரா, அதனால தான் அப்போ சபரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமா. இப்போ சபரி அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல கம்ருதீன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு. தனியாக அந்த டேங்க் எடுத்துகிட்டு வர முடியல, கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக எடுத்துகிட்டு சேர்த்துட்டா. அப்படி தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த சூழ்நிலையில். அப்போ இவர் லேட்டாக வராரு. வரும்போது டேய் இதுதான்டா சொல்கிறது இங்கே இருக்கணும்னு அப்படின்னு சபரி சொல்ல, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சபரியை காரி துப்பி இருப்பாரு. அதுக்கு முன்னாடி வாட்டர் மெலனை துப்புறது, அதுக்கப்புறம் சபரியை துப்புறது. அந்த இடத்துல அந்த காரி துப்பி, டே என்னடா உனக்கு டைட்டில் வேணுமாடா எடுத்துக்கிட்டா, டேய் கேவலமாக இருக்குதுடா, டேய் என்னை கேவலமாக காட்டுறடா, நீ டேய் என்னை கேவலமாக காட்டுறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பேசியிருப்பாரு. என்னவோ இவர்கிட்ட டைட்டிலை கொடுத்து, நீ யாருக்கு நீ விட்டு கொடுத்தா யாருக்காவது கொடுக்குறோம்பா அப்படின்னு சொன்ன மாதிரி, நீ எடுத்துக்கிடா எனக்கு தேவையே இல்லைடா அப்படின்னு சபரி கிட்ட பேசிட்ட, காரி துப்பிட்ட. அங்கே பிக் பாஸ் குறும்படம் போட்டாரு ஸ்பெஷலா. முதல் குறும்படம் இந்த சீசன்ல அதுதானே. இங்கே வேலையே செய்யாம இவர் ஓபி வச்சுட்டு இருந்தது. எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆச்சு, தண்ணி எல்லாம் வரும்போது இவ்வளோ தூரம் நீங்கள் வீணாக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கருணையின் அடிப்படையில் அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு, இல்லைன்னா அதுவும் போச்சு. ஸோ அப்படி காரி துப்புனார். இப்போ பிக் பாஸ் செருப்பால் அடிப்பியா பண்ணி
விஜய் சேதுபதி அவர் கூட தான் வீக்கெண்ட்ல வந்து சொன்னாரு, அங்க போய் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்து வேலை செய்ய சொன்னா போய் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்த அப்படின்னு. விஜய் சேதுபதியும் செருப்பால அடிப்பியா பண்ணி இவர் வந்து இங்க முதல் நாள் நைட்டு, அதாவது பார்வதிக்கு அடிபட்டுச்சுல கண்ணில், அப்ப நைட்டு பேசும்போது இவர் சொல்றா அப்படி இந்த நிகழ்ச்சியை வந்து சொல்லி அவன் வந்து அப்ப வந்து இதுக்கு தான் சொல்லணும் இங்க இருக்கணும் அப்படிங்கிறான் அவன். எனக்கு 2 நாள் நான் தூங்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எனக்கு கடுப்பாயிடுச்சு. இதே வெளியே சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, ஏற்கனவே துஷாரா சொன்னார்ல, வெளியே இருந்தோன்னு வச்சுக்கோ அப்படியே தலை அப்படியே திரும்பிக்கும் பறந்திருக்கும் அப்படின்லாம் சொன்னார்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ அவனை கீழ்ச்சிடுவார். இவர் வந்து ரவுடி இவரு. ஸோ கீழ்ச்சிடு வரான், தெரிச்சிரும், தலை பறக்கும், திரும்பிக்கும், என்னென்ன வார்த்தை பாருங்க. இது இங்க பார்வதி கிட்ட இந்த பக்கம் செருப்பை தூக்கி அடிச்சது இவங்க அரோரா முன்னாடி. இங்க பார்வதியா தான் செருப்பால் அடிக்கிறான் இல்ல, கெட்ட வார்த்தை திட்டினதெல்லாம் பார்வதியா தான் இல்ல. அப்புறம் என்ன பார்வதிக்காக நீ வந்து முட்டு கொடுத்த, பார்வதிக்காக நின்ன அப்படிங்கிறதெல்லாம் இது அங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க பார்வதியே சொல்றாங்க, அவங்களுக்கு அப்ப சபரிமலை காண்டு இல்ல, அவன் வந்து பாடுறான் அடி வாங்கினது நானு, இவன் வந்துட்டு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுங்க அப்படின்லாம் சொல்றான். தட்ஸ் அ ஸ்பிரிட் அப்படின்னு நீ சொல்றதுக்கா அப்படின்னு அவங்க நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயமா பேசுவாங்க, மாத்துவாங்க, கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயமா மாத்துவாங்க. அதுதான் பார்வதி. ஸோ அவங்க அப்படி சொல்லும் போதுதான் இவர் அப்படி சொல்றாரு. அவன் வேலைக்காரன் சீரியல்லாம் நடிச்சான்ல, அப்படியே ஒரு கேரக்டருக்குள்ள போயிடுவார். அவரு கேரக்டருக்குள்ள போயிட்டு பண்ணிட்டாரான். இதே வெளியே பண்ணியிருந்தான்னு வச்சுக்க கீழ்ச்சிருப்பா உன்ன அப்படின்லாம் வந்து அங்க இந்த கமருதன் சொன்னது. இங்க நெய்யே திருநது கேவலமா இது திருநதுக்கு வந்து போட்டு கொடுத்தது, டே அங்க எடுக்காதடான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாங்களாம். அது அவமானமா போயிடுச்சான். நெய்யை திருண்டது வந்து பாத்தீங்கன்னா அவமானமா இல்லையா, இதுல டிக்னிட்டி போயிடுச்சு அப்படின்லாம் வேற சொல்ற. அப்படி நைட்டு போயிட்டு அவங்க பார்வதி வந்து மறுபடியும் வந்து கேட்கும்போது திரும்பவும் இல்ல, நீ மட்டும் தான் கரெக்டா, நீ மட்டும் தான் ஒழுங்கா அப்படின்லாம் அவர் பேசுறாரு. அப்ப ஒழுங்கு இல்லைல்ல, அப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே, அப்ப நீ பிளேவே பண்ணல, இவர் பிளேவே தான் ஒரு பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வீரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் கேவலமா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு பொருளை டேமேஜ் பண்ணிட்டு தானே இருக்கிறான். ஸோ இதை கட் பண்ணா அடுத்து திவாகரும் சேர்ந்துக்கிட்டாரு. திவாகருக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்ல அவர் கேம்ல இருந்து வெளியே போயிட்டாரா, அப்ப அதனால பார்வதி மேல அவருக்கு ஒரு கடுப்பு இருக்கா, அதனால அதை காட்டுறதுக்கு கமருதனும் இவரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப பார்வதியும் கமருதனும் ஒன்னா இருக்கும்போது திவாகரும் கமருதனும் எதிரெதிராக இருந்தாங்களா, இப்ப பார்வதி எதிராக போயிட்டு இருந்தால கமருதனும் திவாகரும் ஒன்னா சேர்ந்து பார்வதி வந்து திருடிலாம் வச்சிருக்கு தெரியுமா பாத்திரத்துல, அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், நீ ஏன் அதை சொல்ல அப்படின்லாம் இவரு. ஆமா அவ வந்து ஒரே ஊருக்காரன்றதுனால உங்க டைட்டில் வாங்கி கொடுத்துட்டு போறா, அவ அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆமாப்பா மட்டமான கேம் ஆடுதுப்பா பார்வதி, கழுத்து அறுத்துருவாங்கப்பா கூடவே இருந்து, இப்படி எல்லாம் திவாகர் சொல்றா. அப்படி இவ்வளவு சொல்லிட்டு சாப்பாடு பொருள்லாம் திருடி வச்சதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. இப்பதான் நமக்கு இவ்வளவு நாள் நம்ம அன்பு கேங்க போட்டு கழுவி ஊத்தினுக்கிறோம், இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மை, சாப்பாடுல ஏதோ வந்து பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க அப்படின்னு. அப்ப இந்த கதையை கேட்டா இவங்களே இவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க, இவ்வளவு கேவலமா இருந்துக்கிட்டு இவ்வளவு கேஸை வாங்கிட்டு இதுக்கு எப்படி கேஸ் கொடுக்க முடியும் அன்பு கேங்க மேல? இப்ப அவங்க தப்பு பண்றாங்கன்னா அப்ப அதே தப்பு தானே இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீ சொல்லாம இருக்கிற, இப்ப நீ அவங்கள பார்த்து சொல்றதுனால அவங்க அமைதியா இருக்கிறதுனால அவங்க மட்டும் கெட்டவங்கள ஆயிடுவாங்களா? இப்ப பேசுற இந்த திவாகர் கமருதன் ஏன் எதுவும் வாயை திறக்கல இதுக்கு முன்னாடி? சோ பிரச்சனை வந்தா மட்டும்தான் இப்படி பேசுவாங்க. நம்ம அதான் சொன்னோம், இந்த கூட்டணியில இப்ப ஒன்னா இருப்பாங்க, பிரிஞ்சிருவாங்க, குறை சொல்லிப்பாங்க, மறுபடியும் ஒன்னா இருப்பாங்க, அப்புறம் பிரிஞ்சிருவாங்க, மறுபடியும் குறை சொல்லிப்பாங்க. இவங்களை கழுவி ஊத்த யாருமே தேவையில்லை, இவங்களே போதும் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாம அடி வாங்கின பார்வதி இருக்கிறாங்கல்ல, கண்ணில் அடிபட்டப்ப இந்த புழுதி பறக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே சபரி வந்து ஒருத்தருக்கிட்டயா போயிட்டு உங்களை இந்த டீம்ல போட்டது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறா. அப்படி அடிச்சதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, ஸோ அதுக்கு அங்க போயிட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க விரட்டி சபரிய. அங்க பின்னாடி போட்டு தட்டுறாங்க, முதுகுல போட்டு அடிக்கிறாங்க, கையில அடிக்கிறாங்க, அந்த பாட்டு பாடிக்கிட்டே புழுதி பறக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதே மற்றவங்க யாராவது பண்ணா, பிரவீன் வந்து இல்லம்மா நான் சொல்றதை கேளுமான்னு சொல்லிட்டு லேசா பாரு, ஒன்னாம் டிஸ்டன்ஸ் தான் பக்கத்துல வராதுன்றாங்க, ஒன்னாம் டிஸ்டன்ஸ் தான் நிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொட்டு காட்டினதுக்கு என்ன மேல கை வைக்கிற அப்படின்லாம் பேசினவங்க இவங்க. அப்படி கேஸ் எழுதுறவங்க இந்த மாதிரி போய் ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டே இருந்தா டாஸ்க்ல அடிச்சதை பார்த்தோம். இந்த மாதிரி பார்வதி பண்ணுது. ஸோ எல்லாமே இந்த மாதிரியான மொமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்சீனாவே வச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இவங்க ஒரு நரேஷனை செட் பண்றாங்களா விஜய் டிவி அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ பார்வதி வந்து அடி வாங்கினாங்க, அவங்களாவது அப்படி ஒன்று பண்றாங்க. ஆனா அந்த கேஸ் எழுதும் போது தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா இவரு சபரி வாயே திறக்கலங்க, அவ்வளோ அடிச்சாலும் அவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் சரி, டாஸ்க்ல உன் கண்ணை வந்து குத்திட்டேன், தெரியாம குத்திட்டேன், வேற என்ன பண்றது, அது இல்லாம தள்ளி விட்டேன், தூக்கி வீசிட்டேன், இப்ப என்ன பண்ணாலும் கண்ட்ரோலை மட்டும் லூஸ் பண்றாதரா. நம்ம அப்பவே சொன்னோம்ல, கேப்டன்சி டாஸ்க்ல வந்து இப்ப அவரு இவங்களை தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டாரா, சும்மாவே யாரு கேப்டன் ஆனாலும் இவங்க வந்து போய் ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்களே தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டா இந்த வாரம் ஃபுல்லா சபரிக்கு வந்து பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னோமா.
ஸோ மொத்த அந்த வன்மத்தையும் பார்த்தீங்கன்னா வக்கரம் இல்லை, இவங்க சொல்றாங்களா வக்கரம்னு, அதை வன்மம் தான் சொல்லணும். ஆனா இவங்க பண்ண ஆக்ஷன்லாம் மற்றவங்க யாராவது பண்ணியிருந்தா இவங்க வக்கரம்னு கூட சொல்லியிருப்பாங்க பார்வதி. அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரல. இதுல பார்வதியை விட இந்த மக்ரூதின் இருக்குல்ல, இந்த ஐம் ஹார்னி அப்படின்லாம் எழுதினார்ல வக்ரம், இதுதான் வக்கரம். ஆக்சுவலி வக்கரத்தை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இவங்க தான் மற்றவங்கள பார்த்து வக்கரம் வக்கரம்ட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்ரூதினை வந்து ஏன் இப்படி சேவ் பண்றாங்க? இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி செருப்பை தூக்கி அடிச்சதை விடவா வேற கண்டென்ட் இருந்துச்சு நேத்து? ஸோ தொடர்ந்து இப்படி சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த திருட்டு இந்த வேலையெல்லாம் இந்த கேங்லையும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளை ஒருவேளை இப்போ நம்ம அன்பு கேங்குக்கு எதிராக தான் இருக்கிறோம். இப்போ இவனுங்களுடைய உண்மையெல்லாம் வெளியே வரும்போது விஜய் சேதுபதி இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டாருன்னா நாமளும் அன்பு கேங் சப்போர்ட்டரா மாறிடும் போல இருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு நகர்த்தினாலும் நம்மளை நகர்த்திடுவாங்க. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.